வணக்கம் ஸ்வஸ்திகானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி நீடாமங்கலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூணாறு தலைப்பு என அழைக்கப்படும் கோரையாறு, வெண்ணாறு, பாமணியாறு 3 ஆறாக பிரியக்கூடிய இடம்தான் மூணாறு தலைப்பு. ஒரே ஆறாக தெரியும், ஆனால் இந்த அணையானது 3 அணைகளாக பிரிக்கப்பட்டு ஒருபுறம் பாமணியாறு, ஒருபுறம் வெண்ணாறு, ஒருபுறம் கோரையாறு என முப்பிரிவுகளாக பிரிந்து செல்லும் இந்த காட்சியை பாருங்கள். காவேரி தாயின் அந்த தண்ணீர் அந்த மதகுகளில் செல்லும் அந்த ஒரு காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ போட்டு இருந்தோம். அப்போது பல உறவுகள் எங்கே தண்ணீரை காணாம், வற்றிய ஆற்றை வீடியோவாக எடுத்து போட்டு உள்ளீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டீர்கள். அப்போதும் கூறினோம், தண்ணீர் வரும்போது நிச்சயம் ஒரு வீடியோவை பதிவு செய்வோம், உறவுகளுக்கு அதை காட்டுவோம் என்பதையும் கூறினோம். அதேபோன்று உறவுகளுக்கு இன்று தண்ணீர் செல்லும் அந்த அழகினை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளியை பதிவு செய்துள்ளோம். பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏனென்றால் இன்று கிராமத்தில் பிறந்தவர்கள் பல பேர் தொழில் காரணமாகவும் வேலைவாய்ப்புகள் காரணமாகவும் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல நாடுகளில் வேலை பார்த்து கொண்டு உள்ளார்கள். அவர்களுக்காகவே இந்த காணொளியை பிரத்யேகமாக நாம் பதிவு செய்துள்ளோம். பார்க்கும்போது நமது ஊரிலும் இப்படியெல்லாம் இருக்கின்றது. இதை நாம் நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் காணொளி வாயிலாக பார்த்து இந்த அழகை ரசிப்பது ஒவ்வொருவர்களின் அழகு. அதற்காகவே இந்த காணொளியை பதிவு செய்தோம். பாருங்க உறவுகளே, தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் வெண்ணாறு. இந்த பாமணியாறானது முத்துப்பேட்டை, அதேபோல பாமணியாறும் கோரையாறும் முத்துப்பேட்டை வழியாக கடலில் கலக்கிறது. வெண்ணாறு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வழியாக கடலில் கலக்கிறது என்பது பொதுமக்களால் சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கும் அது தெரியும். இந்த மதகுகளில் வழியாக அந்த தண்ணீர் செல்லும் அந்த காட்சியை பாருங்கள். அதேபோல இந்த அணையில் இருந்து ஒரு சேமிப்பாக தண்ணியை சேமித்து வைக்கலாம் என சமூக ஆர்வலர்களும் கூறிக்கொள்கின்றனர். ஏனென்றால் இவ்வளவு தண்ணியும் கடலுக்கு செல்வதால் என்ன பலன் இருக்கிறது என்பதையும், ஆகவே இதற்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் ஒரு சிறிய அணையை கட்டி அங்கே இந்த தண்ணியை தேக்கி வைத்து பயன்படுத்தினால் விவசாயத்திற்கும் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கூறுகின்றனர். நிச்சயம் அதை மத்திய மாநில அரசுகள் நிச்சயம் அதை வரும் காலங்களில் அதற்கான வேலைகளை தொடங்கலாம், அல்லது விவசாய பெருங்குடி மக்கள் அதற்கான ஆயத்த பணிகளை அரசிடம் கொண்டு சேர்ந்து நமது கோரிக்கைகளை கூறினால் நிச்சயம் ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் என்பதையும் இதன் வாயிலாக கூறுகின்றோம். இந்த தண்ணீர் செல்லும் அந்த அழகை பாருங்கள் உறவுகளே.
மதகுகளிலிருந்து அது பீச்சி அடித்து கொண்டு ஆர்வரித்து செல்லும் காவேரி தாய். ஆனால் பார்க்கும்போது ஒரு ஆறாக தெரியும். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இங்கிட்டு திரும்பினால் 3 மதகுகள் வழியாக பாமணியாறு, கோரையாறு, வெண்ணாறு என முப்பிரிவுகளாக பிரிந்து செல்லும் அந்த காட்சியை காணும்போது கண்கொள்ளா காட்சியாகவும், அதே போல இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்புகளை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது